Good morning, everybody. Welcome to the LME program, Live Market Analysis. நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே வந்து எவ்ரி மண்டே 12 noon லைவ் அனலைஸ் பண்றோம். நேரா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள இப்போ போயிடலாம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங், குட் மார்னிங். எவ்ரிபடி குட் மார்னிங். ஸோ குயிக்கா மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து சார்ட் உங்களுக்காக ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சார்ட் வந்து உங்களுக்கு முழுசா தெரியணும். ரெண்டுமே நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ விஷுவலும் கிளியரா தெரியணும், ஆடியோவும் உங்களுக்கு தெரியணும், நல்லா கேட்கணும். ஆடியோ விஷுவல் ஓகே, ரேஸ் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். ஸோ நம்ம நிஃப்டியை குயிக்கா பார்க்க ஆரம்பிச்சிடலாம், என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ ஏற்கனவே நான் வந்து டீட்டெயிலா சாட்டர்டே ப்ரோக்ராம்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதை யூடியூப்லயும் போட்டிருக்கேன். காரணங்கள் எல்லாமே நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த செக்டாருக்கு சாதகம் பாதகம் எல்லாமே பார்த்துருக்கிறோம். அந்த வீடியோல நீங்க போயிட்டு டீட்டெயிலா பாருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த யுஎஸ் இஸ்ரேல் கம்பைன்ட் வார் அகெயின்ஸ்ட் ஈரான் ஸோ என்ன நடத்திட்டு இருக்கு அப்படின்றதுல நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆயில் பிரைஸ். அது வந்து இந்தியாவுக்கு பாதகமான ஒரு விஷயம், ஆயில் பிரைஸ் ஏறுறது அப்படின்றது. அதே மாதிரி நம்ம நிஃப்டியை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இடத்து தான் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ வி ஹாவ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ 24,000 ஸோ 400 to 24,500. ஸோ இந்த ரீஜன் அப்படின்றதான் மிக மிக முக்கியமான ஒரு எல்லையா நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த எல்லையை தக்க வச்சது அப்படின்னு சொன்னா எஸ், ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டை நோக்கி போகலாம். இன்னும் வார் புரலாங் ஆகுது, ஆயில் பிரைஸ் இன்னும் ஷூட் அப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது திஸ் வில் பி டேக்கன் ஆஃப். ஸோ இஃப் திஸ் இஸ் டேக்கன் ஆஃப், த வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் இஸ் ஆன் த கார்ட்ஸ். அதாவது நமக்கு ஜென்ரலா இந்த குரூஷியல் பாயிண்ட்டை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா தென் வி ஹாவ் a bigger fall. ஸோ அந்த bigger fall அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்தோம் அப்படின்னா then the substantial fall may take us to maybe close to this level, right? Maybe close to this level. That means the worst fall could happen, right? 2000 points இங்கிருந்து இதை உடைச்சதுன்னா அங்கிருந்து கிட்டத்தட்ட 1800 பாயிண்ட்ல இருந்து 2000 பாயிண்ட் வரை கூட விழலாம் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ we'll have to be very careful. Short term players, no, take the money out, and long term players, nothing to worry. So despite all the fall, then market will rebound, but the geopolitical situation will take its own course of time. சரி, இப்ப நம்ம நிலைமை பார்த்துடலாம். ஸோ ஓவரால் சினாரியோ அப்படின்றதுல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றது பார்க்குறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ், ரைட்? ஸோ நம்ம கீழே லோவர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,380 அப்படின்றது மிக முக்கியமான சப்போர்ட். அதனால அதை நான் இங்க மார்க் பண்றேன். ஸோ கரண்ட்லி நமக்கு இருக்கக்கூடிய குரூஷியல் சப்போர்ட் 24,350 அப்படின்றது. நான் சொல்றது லோவர் எட்ஜ், இந்த எட்ஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ தட் அதை உடைச்சாதான் சப்ஸ்டான்ஷியல் ஃபால் மே ஹேப்பன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மேலே ஆல்ரெடி அப்சைட் இஸ் கேப்ட், டைம் பீயிங் இட் இஸ் ஆல் கேப். மேலே நான் சொல்லும்போது 26,000, ஸோ 150 to 400 அது வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் மாறியாச்சு. ஸோ அப்சைட் இஸ் லிமிடெட் ஆஸ் ஆஃப் நவ், டவுன் சைட் இஸ் வைட் ஓப்பன். ஸோ அதனால நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 26,150ல இருந்து நமக்கு 26,400 are going to act as a strong resistance. ஸோ இந்த ஏரியால தான் நம்ம இப்போ இருக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பட் நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நிறைய வந்துட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம், படிப்படியா உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ஏற ஏற செல் பண்றது அப்படின்றதா ஒரு வியூவாவே நம்ம இப்போதைக்கு வச்சிருக்கிறோம். ஸோ அதனால எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ரேஸ் கொடுக்குதோ அப்போ வந்து எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படின்றதா நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்த 24,974.75 மேபி வில் கீப் இட் 25,000 ஆல்சோ. ஸோ இதை அவங்க தாண்ட விட மாட்டாங்க அப்படின்றது ஒரு வியூ. எனி ரேஸ் இஸ் கோயிங் டு பி எ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுல நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ கரண்ட்லி எஸ், ஸோ இப்போ புதுசா பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். திஸ் பிரேக் டவுன் இஸ்
good opportunity in general. Breakdown ஆயாச்சு ஏற்கனவே. ஸோ இந்த கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ அப்போ ஒரு பவுன்ஸ் வந்தா நம்ம அதில் ஷார்ட் போடுறத பற்றி யோசிக்கலாம். நான் ஃபியூச்சர்ஸ்க்கு மாறிக்கிறேன். ஏன்னா ஸோ தட் தோஸ் ஹூ வாண்ட் டு ட்ரேட் இன் ஃபியூச்சர்ஸ் தே கேன் ஆல்சோ ட்ரேட். அதனால இந்த சார்ட் இப்போ நம்ம பிக் பிக்சருக்காக ஸ்பாட்ல வந்தோம். லெட் மீ கோ டு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் யா அந்த ப்ரீமியம் அப்படின்றத இன்னும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஸ்டில் குட் ப்ரீமியம் இஸ் தேர். சரி, இருந்தாலும் நமக்கு டைரக்ஷன் வைஸ் செல்லிங் தான். இப்போ ஏற்கனவே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிரேக் டவுன் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான். ஸோ நான் இதை நான் மார்க் பண்ணுறேன் 24,939. இப்போ ரீபவுண்ட் ஆச்சுன்னா நம்ம ஷார்ட் பண்ணலாமான்றதா நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ். ஸோ இப்போ உடனே ஷார்ட் பண்ணி நான் இதிலே ட்ரையல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது உங்க சாமர்த்தியம். பட் ஜென்ரலி ஃபார் த பீப்புள் கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்ணணுன்றவங்க என்ன பண்ணணும், இந்த வெயிட் ஃபார் த ரீபவுண்ட். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம செல் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். இஃப் த ப்ரைஸ் ஆக்சுவலி ரீபவுண்ட்ஸ் we will start going short. நம்ம இந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரீபவுண்ட்ஸ் இல்லை, நான் ஏற்கனவே பிரேக் டவுன் ஆகி சார் இது கூடவே செல் பண்ணி வந்துக்கிறேன்னா உங்க ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மேலே வச்சு யூ கேன் டேக் பார்ட். தட் இஸ் யுவர் ரிஸ்க். And generally we will wait for the price to bounce back. So the 24,959 is our shorting area. I'll mark it. 959. Sell at 24,959. The stop loss will keep 24,000. Yeah. 24,989 அப்படின்றது நம்ம ஸ்டாப் லாஸா வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வாங்கலாமா அப்படின்னா எஸ், வி கேன் ஆல்சோ கோ ஃபார் 24,900 புட். அது கூட எடுக்கலாம். 800 புட் கூட உங்களுக்கு எடுக்க வசதியா இருக்கும். ஸோ இந்த இடம் வரும்போது 524,800 நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் ஸ்டாப் லாஸ் 20. ஓகே, ஸோ இது மாதிரி இங்க வரும்போது நம்ம அடிக்கலாம். இல்லைன்னா நான் இப்பவுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா அந்த ரிஸ்க்கை நீங்க மேனேஜ் பண்ண தெரியணும். ஏறி வந்தா ஒரு ஆவரேஜ் பண்ண தெரியணும். அதுக்கு உண்டான டபுள் ரிஸ்கையும் எடுக்க தயாரா இருக்கணும். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா மார்க் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரேக் டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ நமக்கு இது உடைக்கும் போது பிரேக் டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாச்சு. பட் anyhow, any bounce is an opportunity for us. நம்ம ஏறி வரட்டும். ஸோ இங்க நம்ம ஷார்ட் பண்ணிக்கிறதுன்றது நம்ம பிளானை வச்சுக்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்றதும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். குவிக்லி நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். நான் வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை எடுக்கிறேன். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கே நம்ம நேரம் போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி மார்னிங்ல இருந்து நிஃப்டியோட வீக்கா இருந்தது அப்படின்றது ஒரு ஃபேக்டர். ஏன்னு சொன்னா பவுன்ஸ் அப்படின்றத நடுவே வரக்கூடிய பவுன்ஸ் கூட கொடுக்கல. இது இந்த இடத்துல நமக்கு இந்த 10 o'clock 10:05 வந்து அந்த பவுன்ஸ் ஆல்மோஸ்ட் வெரி க்ளோஸ் டு ப்ரீவியஸ் ஹை. இட் குட் நாட் கோ. அதனால பேங்க் நிஃப்டி இஸ் வீக்கர் அப்படின்றத ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் ஆல் த டைம் இட் டசன்ட் பிஹேவ் தி சேம் வே. அப்போ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணவும் செய்யறாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இங்க நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டே வருது. பட் திஸ் பீப்புள் ஆர் கீப்பிங் இட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லோ. ஸோ தட் வே கொஞ்சம் ஒரு இதை ஹோல்ட் பண்ணி நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பிளேயிங் சச் அ வே தட் யூ வில் நாட் பி ஹேவிங் எனி கிளியர் ஐடியா. ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள மிஸ்கைட் பண்றதுக்கான வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் எனி பவுன்ஸ் இன் ஜெனரல் நமக்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லெட் மீ சேவ் திஸ் ஃபர்ஸ்ட். சரி, ஸோ இப்போ இந்த இடத்துல ரீபவுண்ட் ஆகுது. நான் வந்து பை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா இட்ஸ் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். இப்போ ரைட்டா செல் பண்றது சார் ப்ரையாரிட்டி இல்லை சார். நான் இந்த சின்ன சின்ன மூவ் கூட கேப்சர் பண்ணிப்பேன். ஏன்னா மேலே வந்து அதான் செல் பண்ண போறோம்.
ஸோ கரண்ட்லி 175ல இருக்கு. நான் ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து எடுக்கட்டுமா அப்படின்னா எடுக்கலாம். உங்களுக்கு 60 பாயிண்ட் ரிஸ்க்ன்றது ஓகேவா இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த மூவ் நம்ம நெக்ஸ்ட் செல் பண்றது மேலதான் செல் பண்ண போறோம். இந்த கவுண்டர் மூவை நீங்க ஹேண்டில் பண்றதுனாலும் நீங்க யோசிக்கலாம். பேங்க் நிஃப்டி தான். நிஃப்டியில பண்றத கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன்னா சமயத்துல அது கொஞ்சம் இங்க போய் டச் பண்ண முன்னாடி திரும்பினாலும் நீங்க எக்ஸிட் பண்றதுக்கு தயாராக இருக்க வேண்டும். வீக்னஸ் இஸ் நவ் பிளண்டி. அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு நமக்கு. ஸோ அதனால டோன்ட் பி இன் அ ஹரி. வெயிட் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹிட். மார்னிங் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துட்டு தான் இருந்தது. குறிப்பா பேங்க் நிஃப்டி கூட பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் கிவிங் அ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் ஏரியா ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ். ஸோ ஸ்டில் இட் இஸ் வீக்கர் ஒன்லி. சரி, இதுல பிரேக் டவுன் கொடுக்கலாமா பேங்க் நிஃப்டியில? எஸ். So let me look into this. So Bank Nifty பொறுத்த வரைக்கும் currently started falling, yes, 60,145. So உடைக்குது. we can be a seller and I'll keep a small stop loss, right? So this could be the stop loss. You can be a seller, keep a small stop loss here, right? So பார்க்கலாம். But a safe play. This is a breakdown sell. அதை நான் mark பண்ணிடுறேன். Not for everybody. Breakdown is not for everybody. It's only the high risk trader who can handle if it moves the opposite direction. So breakdown sell below 1,040. ஏற்கனவே 140 அதை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ நீங்க இப்போ செல்லரா இருக்கிறதாவே நீங்க எடுத்துக்கலாம். கரண்ட்லி நம்ம ஸ்டாப் லாஸ் 60 பாயிண்ட். ஆல்ரெடி வி ஆர் செல்லர் ஹியர். பேங்க் நிஃப்டியில நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, கண்ணுக்கு முன்னாடி உடைச்சதுனால. ஸோ வி ஆர் செல்லர். அதே மாதிரி யூ கேன் பை 60,000 ஸ்டாப் லாஸ் 35 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அதனால நீங்க யூஸ் பண்ணலாம். சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருவேளை திரும்ப ஒரு பவுன்ஸ் கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த கோடை தாண்டாத வரைக்கும் மேலே போட்டிருக்கேன் இல்லையா, 192 போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நம்ம 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா எங்க வரும்? 200 கிட்ட வரும் இல்லையா? அந்த ஸ்டாப் லாஸ் தாண்டாத வரைக்கும் நீங்க ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரேக் டவுனை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து பார்க்கறதுக்காக. ஓகே, ஸோ தட் பவுன்ஸ் கம்ஸ். நம்ம எங்கேயும் கூட ஒரு ஷார்ட்டை நம்ம இனிஷியேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் த ஸ்டாப் லாஸ் ஷுட் பி 60,200. ஓகே, ஸோ எவ்ரி ரைஸ் இஸ் அ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜென்ரல் இது வரைக்கும் ஃபார் த டே. இது கிட்ட வரும்போது கூட நான் செல் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா எஸ். ஸோ கரண்ட்லி இந்த 140 லெவல் ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருக்கிறப்பவே இட் இஸ் broken. அண்ட் இஃப் யூ வாண்ட் எவ்ரி பவுன்ஸ் யூ கேன் பி அ செல்லர். Okay, so stop loss should be very strict and now, so fresh selling opportunity has come. We'll follow this. இங்கே நம்ம புட்டு வாங்குறோம், இங்கே புட்டு வாங்குறோம். அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு so every rise buy a put. அப்படிதான் நம்ம இதை யோசிக்கணும். Okay, this already happened. Okay, so இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம செல் சைட் அண்ட் ஸோ பிரேக் டவுன் செல் மட்டும் நமக்கு இங்கே கிடைச்சது பேங்க் நிஃப்டியில. பட் இன்னும் நிஃப்டியில நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா பிகாஸ் நமக்கு அங்கேயே அது பிரேக் டவுன் ரொம்ப முன்னாடியே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ லிட்டில் ஏர்லி, ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இது ஹோல்ட் பண்ணி நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ரைட். ஸோ இதான் இன்னையோட ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்குறோம். நிறைய ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ரைஸ் ஜம்ப் ஆகுது இன்னைக்கு, ஜாக்கிரதையா பண்ணணும். ஏன்னா நீங்க கண்ணில் பார்க்குற ப்ரைஸும் எக்ஸிக்யூட் ஆகிற ப்ரைஸும் வேற வேறையெல்லாம் இருக்குது. கேர்ஃபுல்லா பண்ணுங்க. லிமிட் ப்ரைஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் ப்ரைஸ் போடுறத அவாய்ட் பண்ணுங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ தோஸ் ஹூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் கீப் அவே. பட் இட் இஸ் கிவிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நேற்றுக்கு ஜென்ரலா ஜம்ப் ஆகுறத விட இப்போ ப்ரைஸ் சாதாரணமா டபுள் மடங்கு ஜம்ப் ஆகுது. அதனால the volatility also is very high. So let me quickly look into the volatility part of it, then we'll wind up. Let me go to volatility. India VIX கொஞ்சம் பார்த்துடலாம். Bring in India VIX. So India VIX jumping now. Yes.
Now, once it is jumping. Yeah, now this is jumping and cutting its previous high. So this is also giving a clear indication. நமக்கு என்ன நடக்குது இப்போ செல்லிங் வந்து சூடு பிடிச்சாச்சு அப்படின்றது தான். ஸோ அதனால கீப் செல்லிங் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியா விக்ஸ் ஆல்சோ கிவிங் எ கைண்ட் ஆஃப் இண்டிகேஷன். தென் இட்ஸ் ஒன்லி ரைட் நவ் ஆல்சோ செல் அப்படின்னு தான் சொல்லுது. ஓகே, ஸோ நம்ம கிளியரான ஒரு திங்கிங் ப்ராசஸ்ல போறோம் எல்லாருமே. ஸோ கீப் அன் ஐ ஆன் செல்லிங் அண்ட் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரேக் டவுன் as well as when it is bouncing back. Wish you all the best, everybody. We'll meet next week. Thank you. Have a nice day and nice week. Bye bye. Thank you, sir. Thank you, sir. Welcome, madam. Thank you, sir. Thank you, sir. Welcome, Thank sir. you, sir. Welcome, sir. Welcome, madam.